வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். தன்னோட எண்ணம் பழிச்சிட்ட சந்தோஷத்துல மத்தவங்களை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு மூட்டை பக்கத்துல போய் என்னோட எண்ணம் கனவாகி விடவில்லை, கன்னிப்பருவம் கனிந்த வனமலரேன்னு இப்படி அநியாயத்துக்கு வர்ணிச்சுட்டு, உன்னை நினைத்து உருகுகிறேனடி, நல்ல மொழி தந்து என் நலிவு தீர்ப்பாய் என்றுதான் கொண்டு வந்தேன் உன்னை இங்கு, கோபிக்காதே என் தங்கமேன்னு சொல்லிட்டு மூட்டைய அவிழ்க்கிறார் கருணாகரன். அவிழ்த்தா உள்ள இருந்தவங்களை பார்த்ததும் கருணாகரனுக்கு வாயடைச்சு போயிடுது. என்ன செய்வீர்? சிறையெடுப்பீர், சோழகுல பெருமையை கெடுப்பீர், மாந்தர்குல மாண்பை அழிப்பீர், மானமற்ற ஈன செயல் செய்வீர்னு கோபத்தோட கொதிக்கிறாங்க மூட்டைக்குள்ள இருந்த மங்கம்மா. தூக்கிட்டு வந்த மாரியப்பனை கருணாகரன் முறைக்க, ஏன் திகைக்கிறீர்? தூக்கி வந்த மாது துவண்டு கொடுப்பாள், சொல்லுக்கு சொல் வளைந்து கொடுப்பாள் என்று எண்ணினீர்களா? துடிக்கிறாள் கண்ணி என்றதும் திகைக்கிறீர்களா? பாரும் இதன் விளைவேன்னு மங்கம்மா ஆத்திரத்தோட சொல்ல, கருணாகரனுக்கே இந்த ட்விஸ்ட் அதிர்ச்சியா இருந்த போதும் உடனடியா கருணாகரன் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றார். மங்கம்மா, என்னை தீயவன் என்றா நினைக்கிறாய்னு அவர் கேட்க, இல்லை மகா தூயவர், அதனால்தான் தூக்கி வர செய்தீர்னு மங்கம்மா அந்த நேரத்திலேயே நக்கலோட சொல்ல, அதுக்கு கருணாகரன், இல்லை மன்னர் குலத்து கண்ணினி, உன்னை மனம் முடிக்க எண்ணினேன், தூது அனுப்பினால் கொடுப்பார்களா? மறுப்பார்கள், உன்னிடம் சொல்லி பார்க்கலாம் என்று எண்ணினேன், அழைத்து வர சொல்லலாமா என்று எண்ணினேன், யாரேனும் பார்த்து விட்டால் அதனால்தான் தூக்கி வர சொன்னேன்னு மங்கம்மாவோட கை கட்ட அவிழ்த்து விட்டபடி சாகசமா பேசுறார் கருணாகரன். போட்டியில் தோற்றதால் புத்தி கலங்கி இருக்கிறீர், அதனால்தான் மகாதேவியிடம் பேச வேண்டியதை மங்கம்மாவிடம் பேசுகிறீர்னு கரெக்டா மங்கம்மா பாயிண்ட பிடிக்க, அதை கேட்டதும் கருணாகரன் ஒரு அந்தர் பெல்ட்டி அடிக்கிறார் பாருங்களேன். இப்ப உள்ள அரசியல்வாதிக எல்லாம் இவர்கிட்டதான் பெல்ட்டி எடுக்க கத்து இருப்பாங்க போல. மகாதேவியா யாரவன் ஒரு போடு போட்டுட்டு, ஈடுகட்ட முடியாத பேரழகியா அல்லது மாற்றுக்குறையாத தங்கம் மங்கம்மாவை போல குணவதியா? என்னோட மனசுல இருக்க அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கருணாகரன் கேட்க, நண்ட தூக்கிட்டு வந்து நரி சொன்ன காரணம் இது, நான் நம்ப மாட்டேன்னு அவங்க தீர்மானமா சொல்ல, உடனே விட்டா அழுகிற குரல்ல, நீ நம்ப மாட்ட, என்னோட வேதனை உனக்கு புரியாது, அடைஞ்சா மங்கம்மா, இல்லைனா மரண தேவின்னு முடிவு கட்டிக்கிட்டு இருந்தவேனா, உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா இதோன்னு தன்னோட குருவால கருணாகரன் எடுக்க, அந்த சமயத்துல ஒரு மறைவுல முக்காடு போட்டுக்கிட்டு இருந்த மன்னர் நில்லுன்னு குரல் கொடுக்கிறார். மன்னர் அங்க பார்த்ததுல கருணாகரனுக்கு அதிர்ச்சியில பேச்சே வரல. அங்க மன்னர் மட்டும் இல்ல, மன்னருக்கு துணையா மாறு வேஷத்துல வல்லவனும் மன்னர் கூட வந்திருக்கார். கருணாகரனை பார்த்து, தளபதியார் நடிச்ச நாடகம் ரொம்ப அருமை, தலைமை தாங்க தான் நான் வந்து இருக்கேன்னு மன்னர் கோவமா சொல்ல, அப்பான்னு கதறியபடி மன்னர் கிட்ட போறாங்க மங்கம்மா. கவலைப்படாத மங்கம்மா, ஆதி முதல் அந்த வர எல்லாத்தையும் கவனிச்சேன், பாவம் இவரோட கண்களை மறைச்சதையும் நான் கண்ணார பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், இனியும் தாமதிக்க போறது இல்ல, இந்த தரங்கட்ட செயலுக்கு ஒரே தண்டனைன்னு மன்னர் வாழை எடுக்க, கருணாகரனுக்கு கண்ணுல மரண பயம் தெரியுது. ஆனா அவரோட நல்ல காலம் பொறுமை மன்னான்னு வல்லவன் மன்னரை தடுத்துடுறார். போறது ராஜ்யபாரமா இருந்தா பொறுமை காக்கலாம், மானம் போக்கும் போது வாழ் துடிக்குது வல்லவான்னு வல்லவனை தட்டி விட்டுடுறார் மன்னர். ஆனாலும் வல்லவன் விடாம தீர விசாரிக்கணும்னு சொல்ல, அதுக்கு மன்னர், கண்ணால பார்த்த பிறகு எதுக்கு விசாரணை, இவனை பொடி பொடியா துண்டாக்கி போட்டாலும் என்னோட ஆத்திரம் தீராதுன்னு மன்னர் கோபத்தோட சொல்ல, வல்லவன் ரொம்ப பொறுமையா, ஆத்திரம் நீதிபதி ஆகிட்டா அங்க அறிவுக்கே இடம் இல்ல மன்னா, அமைதி கொள்ளுங்கள், காதலிக்கிறது மனிதனோட இயற்கைன்னு மன்னரை அமைதிப்படுத்த ட்ரை பண்றார் வல்லவன். ஆனாலும் மன்னருக்கு அதை ஏத்துக்க முடியல. காதல் இல்ல இது, பயமைன்னு வாழை எடுக்க, மங்கம்மா கண்ணீரோட அவரை மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சுறாங்க. மானத்தை கெடுத்தவனுக்கு மன்னிப்பான்னு மன்னர் சீர, மங்கம்மா மன்னரோட காலில் விழுந்து, அப்பா அவர் உயிருக்காக மன்றாடுறேன்னு கேட்க, அதை பார்த்து வல்லவன் சிரிக்கிறார். சிரிக்கிறவரை மன்னர் பார்க்க, மன்னா இது ஆத்திரப்படக்கூடிய விஷயம் இல்ல, ஆற அமர உட்கார்ந்து புரிஞ்சுக்கிற விஷயம் இது, இந்த காதல் ஒரு பாதி இல்ல சரி பாதின்னு சொல்ல, மன்னருக்கு ஒண்ணுமே விளங்கல. வல்லவா என்ன சொல்றேன்னு மன்னர் கேட்க, சுருக்கமா சொல்றேன், இந்த வழக்குல ஒருத்தருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா போதாதுன்னு சொல்ல, உடனே மன்னர் 2 பேரையும் தண்டிக்கிறேன்னு கோபத்தோட சொல்ல, அதை கேட்டு சிரிச்சபடி, மன்னா கழுத்துல கத்தி அணிவிக்க முடியுமா, அதுக்கு மாலை வேணும்னு சொல்ல, புரியாம வல்லவனை பாக்குறார் மன்னர். ஆமா, மலர் மாலை, வாரணம் 1000 சூழ வலம் வந்து தோரணம் கட்டி மேளம் முழங்கி வாலி என வாழ்த்துக்கள் பாடும் போது நாயகிக்கு நாயகன் சூட்ட வேண்டிய மணமாலைன்னு வல்லவன் எடுத்து சொல்றார். அப்பதான் மன்னருக்கு எல்லாமே விளங்குது. வாழை உரையில போட்டுட்டு மகளை எழுப்பி, மங்கம்மா இது உனக்கு சம்மதம் தானேன்னு மன்னர் கேட்க, மங்கம்மா வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிறாங்க. மன்னருக்கு மகளோட எண்ணம் புரிய, நாளைக்கு ஒரே மேடையில 2 கல்யாணம்னு சொல்றார், வேற என்ன பண்ண முடியும், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுங்கிற மாதிரி கருணாகரனும் தங்கள் சித்தம்னு ஒத்துக்கிறார். மங்கம்மாவை கூட்டிட்டு மன்னர் போனதுக்கு அப்புறம் தான் கருணாகரனுக்கு உயிரே திரும்புது. பெரிய பெருமூச்சு விட்டுட்டு, வல்லவா இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு வல்லவன்,
ஆமா, ஏன் கருணாகரா, இதை என்கிட்ட கூட சொல்லலையே நீ? பெரிய ஆள்தான். சரி, இனிமேலையாவதுன்னு கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறார் வல்லவன். போனதும் கோவத்தோட உச்சியில இருந்தபடி டேய் மாரியப்பான்னு கூப்பிட பயந்துகிட்டே அவர் பக்கத்துல வர, கிளிய பிடிச்சிட்டு வர சொன்னா அழுக பிடிச்சிட்டு வந்திருக்கியேன்னு கேட்க, மாரியப்பா ஏதோ சொல்லி சமாளிக்க கடும் கோபத்துல இருக்கிற கருணாகரன் மாரியப்பனோட பல்லே கொட்டுற அளவுக்கு அரைஞ்சிட்டு போயிடுறார். அடுத்த நாள் ஒரே மேடையில வல்லவனுக்கும் மகாதேவிக்கும் கருணாகரனுக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இனிமேலையாவது கருணாகரனுக்கு புத்தி வருமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.